பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக நன்றி. இந்த காலை வேளை கொடுத்த தேவாதி தேவன், நான் கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுப்போம். இந்த காலை வேளையில் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முந்தி கட்டி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேச போகிற வார்த்தை 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் ஆவியானவர் பேசுகிறார். ஒரு சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணும் என்றார். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றார். ஆமேன். கர்த்தர் இந்த காலைவேளையில் நம்மளோட இதோடு இந்த வசனத்திலிருந்து என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சூரச் செடியில் படுத்து கொண்டிருந்து நித்திரை பண்ணி கொண்டிருந்தான் இல்லையா. கர்த்தர் இந்த காலைவேளையில் நீங்கள் எந்த இடத்துல ஜெபிச்சு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தை கொடுத்து சோர்ந்து போய் சூரச் செடிக்கு அடியில் கிடக்குறீங்க, எலும்புங்க, நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்கிறார். அந்த மண்ணை, ஆவிக்குரிய மன்னாவை இந்த காலைவேளையில் ஆவியானவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கிறார். இந்த மன்னாவை நீ புசி, இந்த மன்னாவை புசித்து நீ எழும்பும் போது ஒரு புது பலன் உண்டாகும். எழும்பும்போது ஒரு புதிய அபிஷேகம் உண்டாகும். எழும்பும்போது புதிய பிரசன்னம் உண்டாகும். எழும்பும்போது வல்லமை தரித்து கொள்ள கிருபை செய்வார். நீ எழும்பும்போது கர்த்தரோட மகிமை உன்மேல உதிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். எழும்பி பிரகாசி, கர்த்தரோட ஒளி வந்தது என்று சொன்னது போல நீ சூரச்செடி கடியில படுத்து கொண்டிருக்கிறவன் அல்ல, படுத்து கொண்டிருக்கிற மகள் அல்ல. கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடிய மகன் மகளாக இருக்கும்போது, எலும்பு மகளை எலும்பு, தூசியை உதறிக்கிட்டு நீ நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கிறது. இது கடைசி காலகட்டமா இருக்குது. எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிந்து போய்கிட்டு இருக்காங்க. சத்தியத்தை அறி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்னீங்க. சத்தியத்தை அறியக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நீர் கற்றுக் கொடுக்கிற மகன் மகளாக உன்னை ஆண்டவர் எடுத்து பயந்து கொள்றார். நீ எந்த காரியத்தை கொடுத்து கழங்கி தவித்து கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொண்டு ஒதுங்கி இருக்கிறாயோ, இல்ல, நீ எழும்பு மகனே மகளே, நீ கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். இந்த காலவேளையில சூறைச்செடியில படுத்து கிடக்கிறதுக்கு இல்ல, உன்னை தூதர்கள், உனக்காக ஒரு தூதர்கள் இருக்கிறார்கள். அந்த தூதர்கள் உன்னை இந்த காலைவேளையில தட்டி எழுப்பி உன்னை அபிஷேகத்துல நடத்தி, வார்த்தையில நடத்தி, துதியில நடத்தி, உன்மேல ஒரு அக்கினியை போட்டு அந்த அக்கினி அநேகரை பற்ற வைக்கிற அக்கினியாக இருக்க போற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, இந்த காலைவேளையில இந்த அபிஷேகத்தை நீங்கள் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறீங்க. இந்த வார்த்தையை பேசும்போதே ஒரு அனல் கொண்ட அபிஷேகம் எழும்புகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் தகப்பனே ராஜா. அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான தாய்மார்கள், தகப்பன்மார்களே, அருமையான வாலிப சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிங்க, எழும்புங்க. சூரச்செடியில் படுத்து கொண்டு இருக்கிற நேரம் இல்லை. எத்தனை குடும்பங்கள், கட்டுண்ட குடும்பங்கள் இருக்கு. எத்தனை குடும்பங்கள் தன்னை காப்பாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கு. எத்தனை குடும்பங்கள் கடன் பாரங்கள் இருக்கு. தேசத்துக்கு திறப்புல நிற்க முடியாம எத்தனை பேர் இருந்து கொண்டு இருக்காங்க. எழும்பி நீங்க பிரகாசிங்க. உங்களோட கர்த்தரோட ஒளி உங்களுக்கு மேல உதிக்கும் போது நீங்க அநேகருக்கு ஜெபிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை தேவன் இந்த காலவேளையில் உண்டாக்கி கொடுக்கிறப்ப, ஏசப்பா, நீங்க இந்த வார்த்தையில பேசின வார்த்தைக்கு வல்லமைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் டாடி. அப்பா, இந்த இதில் நீங்க சொல்லியிருக்கீங்க டாடி, நாங்கள் படுத்து தூங்கி கொண்டு இருக்கிற நேரம் இல்லை, எழும்பி பிரகாசிக்க நீங்க எங்களை எழுப்பினதற்காக நன்றி. தூசியை உதறிவிட்டு எழும்ப செய்ததுக்காக நன்றி. கர்த்தரோடு எங்கள் மேலே வீச செய்ததுக்காக நன்றி. நாங்கள் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எங்களை தட்டி எழுப்பினதற்காக நன்றி. எங்களுக்கு வைத்திருந்த தூதர்கள் ஆவிக்குரிய மன்னாவை கொண்டு வந்து கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி ராஜா. ஏசப்பா, நீங்க பேசின வார்த்தைகளுக்காக உங்களுக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்துறோம். நாங்கள் சிறுகணும் டாடி, நீங்க பெருகணும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.